ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். A gym charges a fixed monthly fee and an additional cost per hour for using the badminton court. ஸோ ஒரு ஜிம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸடாக இவ்வளோ அமௌண்ட், மந்த்லி ஃபீ வந்து இவ்வளோன்னு. இது போக அடிஷ்னல் காஸ்ட் எப்படி வந்து போடுறாங்கன்னா, பேட்மிண்டன் கோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு ஹவர் நீங்கள் போயிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்கள் போவீங்க. ஸோ அந்த ஹோல் மந்த்துக்கு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் வந்து போகிறீங்களோ அது அடிஷ்னல் காஸ்ட்டாக ஆட் ஆகிட்டே வரும். A student using the gym, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜிம் யூஸ் பண்ணுறாங்க. அப்சர்வ் தட் when she used the badminton court for 10 hours, 10 hours அவங்க பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பில் வந்து 800 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. her bill was ₹800. when she used it for 15 hours, her bill was 1100. ஓகேவா? 15 hours யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 1100 வந்திருக்கு. இஃப் த மந்த்லி பில் ஒய், இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இந்த இடத்துல எக்ஸுன்றது என்னது? எக்ஸுன்றது நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் வந்து பேட்மிண்டன் கோர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது எக்ஸ். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ மாற தான் இந்த ஒய்யோட வேல்யூவும் மாறும். ஸோ ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒய்ன்றது என்னது? இந்த இடத்துல அந்த பில்லோட டோட்டல் அமௌண்ட். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இஃப் த மந்த்லி பில் ஒய் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் த பேட்மிண்டன் கோர்ட் எக்ஸ் அக்கார்டிங் டு த ரிலேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் நம்ம என்ன ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? லீனியர் ஈக்குவேஷன் யூஸிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இதுலேயே அதே மாதிரி 2 கண்டிஷன்ஸ் எழுத போகிறோம். கரெக்டாக? வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் வந்து 10 இருந்துச்சு, 10 ஹவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பில் வந்து 800 வந்திருக்கு. இதே இது வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 ஹவர்ஸ் அவங்க பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பில் வந்து எவ்வளோ வந்திருக்குது? 1100 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரேம் பண்ண போகிறோம்? y is equal to ax plus b தானே. ஸோ y is equal to ஏன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? 10 இருக்குது. ஸோ 10a ப்ளஸ் b. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி 1100 is equal to 15a ப்ளஸ் b. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இங்கே நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை யூஸிங் எலிமினேஷன் மெத்தட். ஸோ ஈக்குவேஷனை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 10a ப்ளஸ் b ஈக்குவல் டு 800, 15a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1100. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் எல்லாம் மைனஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு வந்து ப்ளஸ் b மைனஸ் b கட் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 900, 1000, 1100. ஸோ மைனஸ் 300 வரும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 5a வரும். ஸோ மைனஸ் மைனஸ் நம்ம கட் பண்ணிடலாம். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 300/5 வரும். அப்போ இந்த இடத்துல 60, ஏயோட வேல்யூ வந்து நமக்கு 60 வரும். ஸோ ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு 60 இன் ஈக்குவேஷன் 1ல் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10a ப்ளஸ் b, 10a ப்ளஸ் b ஈக்குவல் டு 800 இருக்கா? ஸோ இந்த இடத்துல ஏயோட வேல்யூக்கு பதிலாக 10 into 60 ப்ளஸ் b ஈக்குவல் டு 800. ஸோ 600 ப்ளஸ் b ஈக்குவல் டு 800. b ஈக்குவல் டு 800 மைனஸ் 600, b ஈக்குவல் டு 200. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 600, பியோட வேல்யூ வந்து 200. இங்கேயும் நமக்கு ஏ அண்ட் பி வேல்யூஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் அதை மட்டும் எழுதுனா போதும். லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுத தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கன்சிடர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது டெம்பரேச்சரை நம்ம வந்து
சம் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸில் சொல்லுவாங்க. சம் கண்ட்ரீஸில் வந்து இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம டிகிரி செல்சியஸில் சொல்லுவோம். இது நீங்கள் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. பட் நமக்கு சேம் தான். ஓகேவா? ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் வேர்டு அதே தமிழ் வேர்டு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டும் சேம் தான். அதே மாதிரி தான் இங்கே டெம்பரேச்சர்ஸ்லேயும் நமக்கு இருக்கும். விச் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டாங்க. டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ளஸ் பி. இப்போ ஏபி வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் தட் நமக்கு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. வென் ஐஸ் மெல்ட்ஸ் அட் 0 டிகிரி செல்சியஸ், அதே இது நம்ம ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறப்ப 32 டிகிரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதே இது வாட்டர், அதே மாதிரி வாட்டர் பாயில் ஆகுது 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுதுன்னு சொல்கிறது. அதே இது நம்ம ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறப்ப 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரெண்டும் நமக்கு சேம் தான். ஓகேவா? அந்த ஸ்கேல் மட்டும் வேறு வேறு இது. இப்போ அதுதான் ஹிண்ட்டில் கொடுத்துட்டாங்க. சி வந்து 0வாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து 32வாக இருக்குது. சி வந்து 100ஆக இருந்துச்சுன்னா எஃப் வந்து 212ஆக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி பண்ணிவிட்டு யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஃபைண்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ட் தஸ் த லீனியர் ரிலேஷன்ஷிப்பும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் அவங்க கொடுத்துருக்காங்களா, சி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் ப்ளஸ் பின்னு. அதில் வந்து வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க பிட்வீன் டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஸோ அவங்களே நமக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிகிரி ஃபாரன்ஹீட் ப்ளஸ் பி. இது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? வென் சி வந்து 0வாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து 32. ரெண்டும் சேம் தான். உங்களுக்கு புரியுதா? சி ஸ்கேல், அதாவது டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் வந்து 0வாக இருக்கிறப்ப ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் வந்து 32 நமக்கு காமிக்கும். பட் ரெண்டும் சேம் தான். அப்போ இப்போ இதுக்கு நம்ம எப்படி வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவீங்க? டிகிரி செல்சியஸ் அப்படின்றது 0 ஈக்குவல் டு ஏ 32a ப்ளஸ் பி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். வென் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சி வந்து 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா எஃப் வந்து 212 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? 100 ஈக்குவல் டு 212a ப்ளஸ் பி. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதை வந்து நீங்கள் ரீரைட் பண்ணிக்கோங்க. 32a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0, 212a ப்ளஸ் b ஈக்குவல் டு 100. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து நம்ம வந்து குக்கிங்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்கள்ல. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க பேக்கிங் வீடியோஸில். சில இதில் பார்க்குறப்ப டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஓவனில் வந்து டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற வீடியோவில் ஃபாரன்ஹீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டெம்பரேச்சர் மேட்ச் பண்ணி நீங்கள் பேக் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஏஐ மாதிரி இருக்கிற இதில் நீங்கள் போயிட்டு இதுக்கு இல்லை கூகுளில் போயிட்டு இதுக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் லெவலோ இல்லை டிகிரி லெவல் செல்சியஸ் லெவலுன்றதை பார்த்துட்டு நீங்கள் பேக் பண்ணுவீங்க. இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபார்முலாவே வந்துடும். அதில் நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். கரெக்டாக? ஓகே. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ யூஸிங் எலிமினேஷன் மெத்தட் என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ்லாம் மைனஸ் ஆக போகுது. ஸோ இது கட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 100 வரும். கரெக்டாக? 100 மைனஸ் 0ன்னு போடுறப்ப 100 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 212 மைனஸ் 32 போடுங்க. போட்டிங்கன்னா 0, 8. இந்த இடத்துல 1 வந்துடும். இந்த 1 கீழே கொண்டு வந்துடுவீங்க. அப்போ வந்து 180a ஈக்குவல் டு 100. a ஈக்குவல் டு, ஸோ a ஈக்குவல் டு 100 by 180. ஸோ 1010 கட், 5 2s are 10, 9 2s are 18. ஸோ a இப்போ நீங்கள் இதை போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ சப்ஸ்டிடியூட் a ஈக்குவல் டு 5 by 9 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். 32a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. கரெக்டாக?
ஸோ இந்த இடத்துல 32 into 5/9 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ 32 into 5 பண்ணிங்கன்னா 5 2s are 10, 1 கேரி, 5 3s are 15, 160/9 வரும் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து பியை வந்து இப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போயிடுவோம். அப்போ -160/9 வரும். அப்போ பியோட வேல்யூ வந்து -160/9. ஃபைனலாக நமக்கு அந்த லீனியர் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷனை எழுத சொல்லியிருக்காங்களா. ஸோ சி ஈக்குவல் டு 5/9 ஃபாரன்ஹீட் -160/9. ஸோ இதுதான் நமக்கு அந்த ஃபார்முலா மாதிரி. இதில் நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், செல்சியஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபாரன்ஹீட்டை வச்சு நமக்கு செல்சியஸோட வேல்யூ மாறும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 5/9ன்றது வந்து ரேஷியோ எதோட ரேஷியோ? 5ன்றது என்னது? டிகிரி செல்சியஸ் தானே. ஸோ டிகிரி செல்சியஸ்க்கும் டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் இந்த 5/9. ஓகேவா? ஸோ இந்த பி வந்து இது வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இடத்துல பி வந்து என்னதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ரேஷியோ, இந்த ரெண்டு இதுக்கு உடைய ரேஷியோ. இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இது தான் 5/9 தான் இருக்கும். ஓகேவா? 5 பார்ட்ஸ் வந்து செல்சியஸ் இருந்ததுன்னா 9 பார்ட்ஸ் வந்து ஃபாரன்ஹீட் இருக்கும். யூஸ்வலாக ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் என்ன பார்த்தோம், ஒரு இதுவோட ஒரு மாடியூலோட காசு வந்து இவ்வளவு, இல்லை ஏதோ ஒரு திங்ஸோட காசு வந்து இவ்வளவு, இத்தனை இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவுன்ற மாதிரி கண்டுபிடிச்சோம். இது வந்து நம்ம பேசிக் பேமெண்ட் மாதிரி பார்த்தோம்ல, அதுதான் இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.